பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அளவற்ற இரக்கத்தினாலும் அருமை ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் வந்து தேவனாய் கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. परमेश्वर की बड़ी अनुग्रह से, परमेश्वर के हाथों से भलाई पाकर एक धन्यवादी मन के साथ उनकी उपस्थिति में आकर आराधना करने प्रभु ने अनुग्रह किया, इसलिए प्रभु का धन्यवाद. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். भक्त ने ऐसा लिखा है, प्रभु के दिन में मैं आत्मा में हुआ. கர்த்தருடைய நாள், இந்த பரிசுத்த நாளில் எல்லாரும் ஆவிக்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु का दिन में हम आत्मा में होना चाहिए, ऐसा वचन कहती है. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாகவே காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र आत्मा से भरा हुआ ही रहना चाहिए, ऐसा शास्त्र कहती है. மிகுந்த உற்சாகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. एक हर्षित मन के साथ रहना चाहिए, ऐसा शास्त्र कहती है. பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. भय और भक्ति के साथ दिखाई देना है, ऐसा शास्त्र कहती है. தேவனுடைய வசனம் புறப்பட்டு வருகின்ற பொழுது மிகுந்த கவனத்தோடு கேட்டு இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. जब प्रभु की वचन आती है तो सावधान से सुनना है और मन में लेना है. அந்த வேதத்திலே அந்த வசனத்திலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. क्योंकि उसी वचन में जीवन है और सामर्थ्य भी है. அந்த வசனத்திலே சகல ஆசீர்வாதம் வந்து பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. उस वचन के अंदर सब प्रकार के आशीर्वाद भी है. அந்த வசனத்தை நம்முடைய காதிலே கேட்டு இதயத்திலே பதித்து நம்முடைய வாயிலே அறிக்கை பண்ணுகின்ற பொழுது, उस वचन को कानों से सुनकर हृदय में रखकर मुंह से कबूलात करते समय அந்த வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை நம்மிடத்திலும் வெளிப்படும். उस वचन के अंदर होने वाली सामर्थ अपने अंदर भी दिखाई दे. என்னுடைய வசனம் அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. शास्त्र में लिखा है, मेरा वचन व्यर्थ नहीं वापस लौटता. என்ன காரியமாக அனுப்பினோ அந்த காரியத்தை செய்து முடித்துக் கொண்டு திரும்பி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. जिस कार्य के लिए भेजा है उस कार्य को पूरा कर कर ही वापस आता है. வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. वचन को उतना सामर्थ है. வசனத்தை ரொம்ப கவனமாக நாம் கேட்க வேண்டும். वचन को बहुत सावधान से सुनना है. அந்த வசனமே நம்முடைய தேவனாக இருக்கிறபடியால், वो वचन हमारा परमेश्वर है, इसलिए அந்த வசனமே நமக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறபடியால், वो वचन ही हमें आशीर्वाद और समाधान लेके आती है. इसलिए அவருடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது அவைகளை தியானிப்போம். उनकी उपस्थिति में अभी उसे स्मरण करें. ரோமர் 12 அதிகாரம் 11 வசனத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். रोमियो 12 अध्याय 11 वचन को कोई उठकर ऊंची स्वर से पढ़ सकते हैं. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இங்கே இந்த வேத வசனம் இவ்வாறாக நமக்கு சொல்லுகின்றது. यहाँ पर वचन इस प्रकार कहती है, நீங்கள் அசதியா இருந்து விடாமல் और तुम आलस न रहो, மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள், और बहुत ही जो है प्रयत्न करते रहो, ஆவியிலே நீங்கள் அனலா இருங்கள், और आत्मिक में उमंग में भरे रहो, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और प्रभु की सेवा करते रहो. நம்முடைய சரீரமானது हमारा शरीर, ஆவி ஆத்மா சரீரம் என்று இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. हमारे लिए आत्मा प्राण शरीर ऐसा दिया गया है. அந்த ஆவியும் ஆத்மா வாழ்வதற்காக அந்த சரீரம் ஒரு கூடு போல இதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. उस आत्मा और प्राण जो है जीवा रहने के लिए शरीर दिया गया है. ஆவியும் ஆத்மாவும் என்று சொல்லுகின்ற பொழுது, जब हम आत्मा और प्राण कहते हैं तो சகல ஞானமும் சகல அறிவும் சகல காரியங்களும் அவனிடத்தில் தான் உண்டு. सब प्रकार की ज्ञान और समझ उसी बात के अंदर है. அந்த ஆவியும் ஆத்மாவும் என்ன நினைக்கிறதோ, என்ன பேசவும் நினைக்கிறதோ, என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறதோ, जो उस आत्मा प्राण सोचती है या करने के लिए इच्छा करती है, அவைகள் இந்த சரீரம் செய்யும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. उस बात को इस शरीर के द्वारा वो करती है. அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தில் நம்ம அசதியா இருந்து விட கூடாது. कौन से भी कार्य में हम आलसी नहीं रहना है, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और प्रयत्न करते रहना है. நம்முடைய வேலையாக இருக்கட்டும், चाहे हमारी जॉब हो, பிசினஸாக இருக்கட்டும், चाहे हमारी व्यापार हो, எதுவா இருந்தாலும் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். कुछ भी हो, हम जरा उसमें सावधानी से रहना है. பாருங்கள், தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவன் जो भी अपने व्यापार में जो सावधान रहता है, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானா, वो राजा के सामने खड़ा रहेगा, அவன் அவ்வளவு மேன்மையுள்ளவனாக காணப்படுவானா, क्योंकि वो उतना उचित पद में होगा. தன்னுடைய வேலையிலே கவனமாக இருப்பவன். अपने नौकरी में सावधान से रहता है. உன் கைக்கு நேரிடுவது எதுவோ जो तेरे हाथों में होती है, அதை உன் முழு பலத்தோடு செய்ய என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். उसे पूरे शक्ति के साथ करना करके प्रभु कहते हैं. இன்று நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், आज आप चर्च में आए हो, இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம்.
பாக்கியம். ये आपके लिए एक बड़ा सौभाग्य இந்த है। நேரத்தில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इस समय में बहुत सावधान रहना है, மிகுந்த உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். बहुत हर्षित में रहना है। கர்த்தருடைய வேத வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? प्रभु की वचन मेरे लिए क्या कहती है? அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? क्या उस वचन के अनुसार मेरी जिंदगी है क्या? அந்த வசனத்தின்படி என்னுடைய ஜீவிதத்தில் ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறதா? क्या उस वचन के अनुसार आशीर्वाद आया है? நான் எதில் குறைபட்டிருக்கிறேன்? हम किस में कमी है? நான் எதை சரி செய்து கொள்ள வேண்டும்? हम किसे ठीक करना है? இப்படி கவனமாக இருக்கின்ற பொழுது ऐसे सावधान से रहते समय நிச்சயமாக நாம் எல்லாவற்றையும் சரி செய்து தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவோம். जरूर हम सब ठीक करके प्रभु की आशीर्वाद को पालेंगे। நாம் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. हम जो है आत्मा में आत्मिक में उन्माद होना है। வெளிப்படுத்தல எழுதியிருக்கின்ற பொழுது प्रकाशित वाक्य में लिखते समय குளிராவது அனலாவது ரெண்டுல ஒன்றாக இருக்க வேண்டும். या तो ठंडा या तो गर्म, दोनों में एक रहना है। அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு லெவலில் இருந்து கொண்டிருந்தோமானால் अगर ठंडा भी नहीं और गर्म भी नहीं, एक बीच में अगर रहेंगे तो வாயிலிருந்து உன்னை வாமிட் பண்ணி போடுவேன் என்று எழுதப்பட்டுள்ளது. और मुंह से तुम्हें उगाल दूंगा करके लिखा हुआ है। தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் நீங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். प्रभु की भवन में इसीलिए आपको बुलाया गया है कि ताकि आप प्रभु के आशीर्वाद को पाले। இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஆராம் பண்ணிட்டு போகலாம், தூங்கிட்டு போகலாம், இருந்துட்டு போகலாம், அதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. इधर आकर आराम करने सोने के लिए नहीं ये बुलाया गया இது है। தேவனுடைய சமூகம். ये परमेश्वर का उपस्थिति। ஆண்டவர் நம் மத்தியில ஒரு உலாவி கொண்டே இருக்கிறார். प्रभु हमारे बीच में फिरते रहते हैं। அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. उनकी नजर हमारे ऊपर ही है। அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. उनकी आंखों की पुतली हमें जांचती நம்முடைய है। வேண்டுதலை ஒரு செவி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. हमारी विनती वो सुनते रहते நம்ம हैं। தேவனுடைய சன்னிதானத்தில் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். तो परमेश्वर की उपस्थिति में कितने सावधान से रहना है। ஏனோ தானவென்று நாம் இருந்து விடக் கூடாது. ऐसा वैसा करके नहीं रहना है। கண்டிப்பா இந்த தினத்திலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் கடன் செல்வேன் என்ற ஒரு தீர்மானத்தோட இருக்க வேண்டும். एक निश्चय लेना है कि आज के दिन में आशीर्वाद जरूर पाकर जाऊंगा। நீங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. इधर कहता है कि आत्मा में हमेशा जागरूक रहते रहो। ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இந்த ஹீட் இந்த இது சூடு எப்பவுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். देखो एक मनुष्य के शरीर में थोड़ा गर्मावट रहना ही चाहिए। இந்த சூடெல்லாம் நீங்கி குளிர்ந்து எல்லாம் உடம்பு முழுதும் குளிர்ந்து வேத்துட்டுன்னு வச்சுக்காங்க, मान लो कि ये शरीर का गर्मी हटकर ठंडा हो गया, அவன் செத்துட்டான்னு அர்த்தம். इसका अर्थ ये है कि वो मर गया। சொல்லுவாங்க பாடி குளிர்ந்துச்சு எல்லாம் வேற வேர்த்துச்சு கையை வச்சு குளிர்ந்து போச்சு ஆல் அவுட். और कहते हैं कि देखो शरीर ठंडक हो गया और आदमी की मृत्यु हो गई। உலகத்திலே சாதாரண காரியத்திலே இப்படி இருக்கிறது. इस दुनिया की साधारण बात है ये। ஆவிக்குரியவர்களாகிய நாம், आत्मिक लोग हम, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம், पवित्र आत्मा के अभिषेक पाए हुए हम, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் उधर पाया हुआ हूँ ऐसा कहते हुए हम எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? हम कैसे ये दिखाई देना है? நம்முடைய தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். हमारा परमेश्वर एक जलते हुए रहने वाले आग है। அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். वो एक सामर्थी परमेश्वर है। அவர் எங்கு வந்து மலையில இறங்கினாலும் जिधर भी पर्वत में उतरते அது समय அக்கினி புலம்பாய் காணப்படுகிறது. वो एक आग की जो कुआं का समान है, வல்லமையாக காணப்படுகிறது. सामर्थी रहता है। நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். हमारा प्रभु सर्वशक्तिमान प्रभु, அவர் ஜீவிக்கிற தேவன். वो एक जीवित प्रभु। எந்த ஒரு காரியத்திற்காக நாம் அவருடைய விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினோமானால், कौन सा भी कार्य के लिए विश्वास से प्रार्थना करते हैं तो அவருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுவோமானால், उनकी वादाओं को मुंह से कबूलात करके प्रार्थना करे तो ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீர் அல்லவா, प्रभु आपने तो ऐसे कह दिया है, அப்ப நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் तो उस आशीर्वाद को हम पाना है। என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது ऐसे बोलकर हम प्रार्थना அந்த करते ஆசீர்வாதம் समय பெற்றுக்கொள்ளும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. उस आशीर्वाद को पा लेते हैं करके शास्त्र कहते हैं। ஆவியிலே அனலா இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. और आत्मा में जो है आत्मा में उन्माद होते रहना है। பழைய ஏற்பாட்டின் காலத்திலே पुराने जमाने में அந்த पुराने பலிபீடத்தின் करार மேல் பலி செலுத்துற எப்பொழுதும் அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க में வேண்டும். उस जो बलिपीठ जो होती है उस समूह में हमेशा आग जलते रहना है, ஒருபோதும் அமைந்து விடக் கூடாது. कभी बुझना नहीं है। அப்படியானால் இந்த ஆசாரியர் கவனமாக அதன் மேல் விறகை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். याजक जो है सावधान से रहकर लकड़ा को कंटिन्यूअसली डालते रहना है। லேவியராகமம் 6 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். लेवियों की पुस्तक 6वां अध्याय 13 वचन। பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. அது ஒருபோதும் அவிந்து போகலாது அல்லது அணைந்து போகலாகாது. और जो वेदी पर आग लगातार चलती रहे वो कभी बुझना न पाए।
நம்மையும் தேவன் அவருக்காக ஒரு பலிபீடமாகத்தான் வைத்திருக்கிறார். हमें भी प्रभु एक वेदी के समान रखा है. இந்த பலிபீடத்திலே எப்பொழுதும் அங்கே வந்து அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். इस बलिदान की स्थान पर हमेशा आग जलते रहनी है. எப்பொழுதும் நாம் பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். सदैव हम बलिदान चढ़ाता रहना है. நாம் பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உதட்டின் கனியாகிய காளையை அவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். जो हमारे मुंह की बलिदान यानी कि जो भैंस जो हम चढ़ाते हैं बलिदान के உதட்டின் समान, கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். और हमारे मुंह की बलिदान यानी कि धन्यवादी की मुंह से कबूलात करने वाली धन्यवादी, இதை செய்து கொண்டிருந்தோமானால் इसे हम करते रहेंगे तो மற்றவர்களை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. दूसरे बात सोचने के लिए समय नहीं. அவர் என்னை குறித்து என்ன நினைத்திருப்பார், वो मेरे बारे में क्या सोचा रहेंगे, இவர் என்ன குறித்து என்ன பேசியிருப்பார், मेरे बारे में क्या बोला रहेगा, அவர்கள் அப்படி நினைத்திருப்பார்களோ, क्या हुआ ऐसा मेरे बारे में இப்படி सोचा रहेंगे, பேசியிருப்பார்களோ, क्या ऐसा बात किए இப்படி रहेंगे. வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. न जरूरी की बात के लिए जगह देना ही नहीं है. அவர் நம்மளை குறித்து நினைச்சு நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. दूसरा वाला अपने बारे में सोच के अपन को कुछ मिलने नहीं वाला. அவர் நம்ம குறித்து என்ன பேசணும் நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. दूसरे बारे हमारे बारे में बात करेंगे तो उनको भी कुछ नहीं होने ரொம்ப वाला. தெளிவாக இருக்க வேண்டும். बहुत सावधान रहना நான் है. கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், मैं परमेश्वर के सामने कैसा हूं? என்னுடைய உறவு கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறது, मेरा रिश्ता परमेश्वर के साथ कैसा है? அவர் சொல்லியிருக்கபடி ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேனா, क्या उसने जैसा कहा वैसा आशीर्वाद मैंने पाया क्या? நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா, क्या मैं पाते रहता हूं? இதைத்தான் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். इसे ही हम सावधान से அப்ப देखना है. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது போல तो जैसा बलिदान पर आग हमेशा जलते रहना है, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்போதும் நம்ம அனல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். हमारे आत्मिक जिंदगी में सदैव हम आग के समान रहना है. பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा की अभिषेक हमें दिया गया है. வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அவரோடு கூட ஒன்றரை கலந்து எப்பொழுதும் காணப்பட வேண்டும். वचन को पढ़ना और हमेशा उनके साथ मिलावट के समान उनके साथ ही रहना है. வந்து அங்க எபிரேயர் 13:15 इब्रानियों 13 अध्याय जो वचन में, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. उनके नाम की जो है हम जो गुणवाई करते हैं उनकी जो धन्यवादी हमारे मुंह से सदैव होते रहे. எப்பொழுதும் என்று எழுதப்பட்டுள்ளது. सदैव ऐसा लिखा है. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கணுமா, तो हम सदैव क्या करते रहना है? இந்த உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி, इस जीव की जो है बलिदान यानी कि स्तोत्र की இந்த धन्यवाद, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி इस जीव की धन्यवादी இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவனுக்கு எப்போதும் செலுத்திக் கொண்டிருக்கணுமா. यीशु क्रिस्तु के नाम के जरिए पिता को हमेशा चढ़ाता रहना है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, நம்மில் எத்தனை பேர் இப்படி நம்ம ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? हम में से कितने लोग प्रभु को महिमा चढ़ाते रहते हैं? இப்படி ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டு இருந்தோமானால் ऐसा प्रभु को महिमा चढ़ाते रहेंगे तो மற்றவர்களை பத்தி பேசவோ சிந்திக்கவோ நமக்கு நேரம் இருக்காது. दूसरे बारे में बात करने के लिए भी टाइम नहीं रहेगा. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்பது மிகவும் முக்கியமானது. तो प्रभु की वचन बहुत जरूरी है. அது நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். हमारे अंदर हमेशा रहना है. எப்படி அக்கினியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற அதற்கான விறகுகளை கட்டைகளை போட்டு கொண்டிருக்கிறோமோ, जैसे आग जलते रहने के लिए हम जो लकड़े को डालते रहते हैं, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை எப்பொழுதும் அனலாக அது வந்து எப்பொழுதும் ஒரு ஆயத்தமாய் இருப்பதற்கு வேத வசனம் நம்முடைய உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். हमारा भी जिंदगी हमेशा जलते रहने के लिए परमेश्वर की लकड़ा यानी कि वचन को हमेशा डालते रहना है. எரேமியா 23:29 வாசிக்கலாம். यिर्मयाह की पुस्तक 23 अध्याय 29 वचन. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. परमेश्वर की वचन आग के समान, கன்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. और जो है जो पहाड़ को तोड़ने वाले पत्थर के समान, हथौड़ा के வார்த்தை समान. எப்பொழுதும் அக்கினியா இருக்கிறது. परमेश्वर का वचन हमेशा आग है. அப்ப அந்த அக்கினி போன்ற வார்த்தை நமக்குள்ளாக இருக்குமானால், तो उस आग के समान उस वचन हमारे अंदर रहेंगे तो தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் பேச்சுகள் கூட அது சுட்டெரித்து சாம்பலாக்கி விடும். परमेश्वर की ना प्रिय की बातों को वो जला देगी. வாய் திறந்து ஆண்டவரோடு சொல்லணும், உம்முடைய வார்த்தை இப்படி அக்கினி பிளம்பை போல இருக்கிறது. मुंह खोलकर कहना है, हे प्रभु आपकी वचन आग के समान है. அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்து எரிந்து கொண்டே இருக்கட்டும். उस वचन मेरे अंदर जलते रहे. தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் கிரியைகள் எல்லாம் அதிலே வந்து எரிந்து போகட்டும். परमेश्वर के ना प्रिय की जो सोच और विचार उसी में जल जाए. எப்படி பொன்னை வந்து அக்கினி பரிசோதிக்கிறதோ, जैसे सोने को आग से उसकी परीक्षण किया जाता है, அப்படி என்னுடைய விசுவாசமானது அப்படியே இந்த அக்கினியிலே உண்டாகி அது புதிதாக சுத்த பொன்னாக விளங்கட்டும். वैसे ही मेरा विश्वास भी इस आग के समान हमेशा नया होते जाए. அந்த சுத்த பொன்னு போல விசுவாசம் எனக்கு புதிதாக மேன்மையாக விளங்கட்டும். उस जो है एकदम शुद्ध सोने के समान मेरा विश्वास भी बन जाए. அப்ப கண்டிப்பாக நாம் இப்படித்தான் காணப்பட
காணப்பட வேண்டும். जरूर हम ऐसा दिखाई देना है. நீங்கள் அணையா விளக்கு என்று அநேக இடத்திலே பார்த்திருப்பீர்கள். आप लोग जो है न बुझने वाली दीपक ऐसा देखा रहे சில பெரியவர்கள் மரித்து விட்டால் அவர்களுக்கு அணையா விளக்கு என்று வைத்திருப்பார்கள். कुछ बुजुर्ग लोग मरते हैं तो घर पे न बुझने वाली दीपक रख जाते அல்லது हैं அணையா தீபம் என்று சொல்லுவார்கள். और या तो दीपक कहते हैं. அது பார்த்தா 24 ஹவரும் வருஷம் முழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். वो देखेंगे तो वो जो दीपक जो है 24 घंटा साल भर जलते रहती அது है. எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது? वो कैसे जलते रहेंगे? அதற்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருப்பார்கள். और वो उसके लिए जो गैस का जो कनेक्शन दिया जाता है குறைவில்லாமல் அது போய் கொண்டே இருக்கும். और बिना रुकावट के जाते रहते हैं. அதனால என்றைக்கும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். इसलिए सदैव वो जलते रहती है. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலோ वैसे हमारी जिंदगी கர்த்தருடைய வார்த்தை எப்போது நாம் அதை வாசிக்க தியானிக்க பேச இருந்தோமானால் और पढ़ना स्मरण करना पढ़ना याद करना अगर ऐसा हमारी जिंदगी रहेगी तो நம்முடைய வார்த்தையும் அது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கும். हमारे लिए भी उस वचन आशीर्वाद लेकर आएगी. கர்த்தருடைய நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். और प्रभु हमारे लिए कई प्रकार की आशीष அந்த रखा है. வசனங்களை எடுத்து நாம் அடிக்கடி பேசி நம்மை அதற்குள்ள உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். उस वचन को हमेशा पढ़कर अपने अंदर स्थिर करना है. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். और परमेश्वर मेरा चरवा है. எனக்கு எந்த குறையும் இல்லை என்று வாயை திறந்து சொல்ல வேண்டும். मेरे लिए कुछ कमी नहीं घटी नहीं है ऐसा मुंह से कबूलत करना है. இதயத்திலே விசுவாசித்து சொல்ல வேண்டும். हृदय में विश्वास करके कहना है. அப்ப அந்த வல்லமை உங்களுக்கு உண்டாகும். तब वो सामर्थ आपको होगी. அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். वो विश्वास आपको होगी. அதனால் உண்டாகிற நன்மை உங்களுக்கு உண்டாகும். और उससे होने वाली भलाई भी आपको होगी. நமக்கு பல கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்கலாம். हमारे लिए कई कष्ट और तकलीफ हो என் सकती தேவன் है. தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி मेरा परमेश्वर अपने महिमा की संपत्ति என்னுடைய के जरिए குறைகள் எல்லாம் நீ நீக்கி போடுற ஜெபம் பண்ணுங்க அப்படியே நமக்கு அது ஆகும். मेरे कमियों को सब पूरा करेंगे कहेंगे तो वैसी होगा. அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷாலயத்திலிருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். वो अपने भंडारों को खोलकर हमारे आशीर्वाद देंगे. அவர் நம்மை நாம் கடன் கொடுப்போம் நாம் கடன் வாங்காதிருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி மாற்றமடி ஜெபம் பண்ண வேண்டும். हम ऐसे प्रार्थना करना है कि हम ब्याज न दे परंतु और ब्याज न ले तो प्रभु मुझे ब्याजी मत बनाओ. வேதத்தையும் அறியாம நம்மள எங்கடா போய் கடன் வாங்கிட்டு இருக்கலாம்னு ஒருபோதும் வாங்க கூடாது. और हमेशा ऐसा मत लो कि किसी से जाके उधार लेना है ऐसा सोचो भी मत. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा है प्रभु के लोग कैसे रहेंगे. நீயோ கடன் வாங்காத இருப்பாய். तू उधार न ले நீயோ கடன் கொடுப்பாய். और उधार तू दे. ஆண்டவர் கண்டிப்பாக செய்கிறார் செய்து கொண்டு இருக்கிறார். प्रभु जरूर वो करता है ऐसा करते रहते हैं. வேத வசனம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். क्योंकि शास्त्र के वचन हमें தேவன் समझना மீது है. விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். और परमेश्वर के ऊपर विश्वास रहना है. அதற்காக நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். उसलिए हम सावधान रहना है. நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். हमारे हाथों की प्रयासों को प्रभु आशीर्वाद ஆண்டவரே करेंगे. என்னுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்ல வேண்டும். हे प्रभु रोटी और पानी को आप आशीर्वाद करते हैं ऐसा कहना है. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீரே. आपने कहा है कि जो बीमारी तेरे घर पर ना आएगी. வியாதி என்னை விட்டு விலக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. आपने कहा है कि बीमार तुझे न छुएगी. இவைகளெல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ये सब मेरे से हट जाए परमेश्वर. உம்முடைய சுகத்தை எனக்கு தாரும். आपकी चंगाई मुझे நீர் दीजिए. சுகம் தருகிற தேவன் அல்லவா. आप चंगाई देने वाला प्रभु है. நீங்கள் பரிகாரிய கர்த்தர் அல்லவா. आप हमारे जो उद्धार करने वाला எங்களை परमेश्वर है. சுகப்படுத்துவீராக. आप हमें चंगाई எங்களை कीजिए. பலப்படுத்துவீராக. हमें बलवंत कीजिए. என்று இப்படி நாம் நம்முடைய அக்கினியிலே எப்பவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். हम हमेशा ऐसे अपने आग में रहते रहना है. நான் முதிர் வயதானாலும் நான் புஷ்டியும் கனி கொடுக்கிறவனாய் காணப்படுவேன். बुजुर्ग होएगा तो भी हम जवानी के समान रहेंगे और फल देंगे. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும். चाहे कौन से भी कार्य हो. தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நான் போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவேன். प्रभु की उपस्थिति में हम जाकर प्रार्थना करेंगे. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். और मुझे बलवंत करने वाले मसीह से सब कुछ मेरे से होने के लिए. ஹalleluya. हालेलुया. நீர் அப்படி பலன் கொடுக்கிறீர் ஆண்டவரே. आप प्रभु बल देते हैं. உம்முடைய பலத்தினால செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். आपके बल से मैं करता हूं ऐसा कहना है. ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். ये प्रभु आपने कहा. நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறீர். संपूर्ण जीत पाएंगे आपने कहा. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால ஜெயங்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறீர். प्रभु यीशु से हम जीत पाएंगे कहा. எங்களுக்கு ஜெயத்தை கொடும் என்று நாம் சொல்ல வேண்டும். हमारे लिए जीत दो कहना है. நாம் கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நாம் வெற்றி சிறக்கிறவளாய் காணப்பட வேண்டும். मसीह के अंदर सारे जगह में हम जीत पाना है. உம்மாலே எனக்கு தோல்வி இல்லை ஆண்டவர் என்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ऐसे कहना है कि आपके जरिए मुझे हारी नहीं है. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. आपने कहा है जो करेगा वो सफल होगा. அப்ப நான் உம்முடைய வேத வசனத்தை தியானித்து நான் அதன்படி செய்கின்ற பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லவா ஆண்டவரே. तो परमेश्वर मैं आपके वचन के अनुसार करूंगा तो सब कुछ मेरे लिए सफल होगा. அப்படி வேதத்திலே பிரியமா இருந்து தியானமா இருந்து வாசித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள तो வேண்டும். परमेश्वर में प्रिय रहना है, वचन को खोलना है, पढ़ना है, ध्यान करना है. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காது என்று சொல்லி இருக்கிறீரே. प्रभु आपने कहा है कि तेरे विरोध में कुछ हथियार न सफल होगी. எனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதம்
வாய்க்க கூடாது ஆண்டவரே. मेरे विरोध में उठने वाले एक भी हथियार सफल ना हो। உம்முடைய நாமத்திலே நான் ஜெயம் பெற வேண்டும் आपके नाम में मैं जीत पाना है, என்று நாம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ऐसे हम बोलना सीखना है। தேவனாகிய கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए सब कुछ रखा है, எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். सब आशीर्वाद भी रखा है। நாம் தான் பெற்றுக்கொள்ளாமல் தூங்கி கொண்டிருக்கிறோம். हम ही उस आशीर्वाद को पाए नहीं आता है और सोते हैं। நாம தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். सोने के लिए बहुत जगह देते हैं। இத்தனை மணி நேரம் கண்டிப்பா தூங்கியாங்கன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறார். इतना घंटा जरूर सोना है, डॉक्टर ने कहा है, அதை நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். तो जरूर हमको करना है। ஆனா இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணனும் ஆண்டவர் சொல்லி இருக்கார், அதை பார்க்க மாட்டோம். लेकिन प्रभु इतना घंटा प्रार्थना करने बोला, वो नहीं देखते। நீ என்னோட கூட இருந்து ஆண்டவர் அதை மறந்துடுவோம். मेरे साथ रह करके प्रभु ने कहा, वो भूल जाते। நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். हमारे हाथों की कामों को आशीर्वाद करने वाला प्रभु है। ஏழை இருந்தாலும் ஐஸ்வர்யனை மாற்றுகிறார் அவர். अगर हम गरीबी रहेंगे तो हमें अमीर बनाने वाला भी प्रभु है। அதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். वो बात हमें मालूम पड़ना அது चाहिए। தெரிந்தால் நாம் ஏன் ஒன்றுமில்லாமல் இருக்க போகிறோம்? अगर वो पता है तो हम क्यों ऐसे रहने वाले? அது தெரியாதபடியினால்தான் वो पता नहीं, इसलिए வேதத்தையும் பார்க்க மாட்டோம், बाइबल भी नहीं पढ़ेंगे, வசனத்தையும் வாசிக்க மாட்டோம், वचन भी नहीं पढ़ेंगे, ஜெபமும் பண்ண மாட்டோம், प्रार्थना भी नहीं करेंगे, ஆண்டவரையும் கனம் பண்ண மாட்டோம். प्रभु को सम्मान भी नहीं करेंगे। எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்றால் கண்டிப்பா கிடைக்காது. फिर सब कुछ मांगोगे तो कुछ भी नहीं मिलेगा। ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். प्रभु ने सब कुछ लिख कर நீ रखा இப்படி है। நடந்து கொண்டால் உனக்கு நான் இவ்வாறு செய்வேன். तू ऐसा चलेगा तो ऐसा होगा, நீ இப்படி இருந்தால் உனக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். तू ऐसा रहेगा तो ये पाप माफ किया அவ जाएगा। கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். प्रभु की प्रिय हम करना है। உனக்கு பிரியமான செய் எனக்கு போதித்தள்ளும் என்று பக்தன் சொல்லுகிறார். भक्त कहता है कि तेरा प्रिय करने के लिए मुझे सिखाओ। ஆனபடினாலே கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். इसलिए प्रभु का वचन हमेशा हमारे साथ रहना है। அது நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகள் வைத்துக் கொள்ள வேண்டும். निश्चय उसे प्रभु के लोग याद रखना है। ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து இந்த வசனம் என்னோட என்ன பேசுகிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க और வேண்டும். प्रतिदिन इस वचन को पढ़कर इस वचन में क्या आशीर्वाद है ये जान लेना चाहिए आप लोग। அதை தொடர்ந்து ஜெபம் பண்ண கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். और निरंतर प्रार्थना करने में सावधान रहना है। நேற்றைய தினத்தில் எத்தனை பேர் நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீர்கள்? और कल के दिन कितने लोग 1 घंटा प्रार्थना किए? மிக சொற்பம் இல்லையா? और बहुत कम लोग हैं। எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? तो कैसे हम आशीर्वाद पा सकते हैं? அருமையானவர்களே, ஆசீர்வாதம் வேண்டாம் முதலாவது தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ண வேண்டும். अगर आशीर्वाद चाहिए तो पहला प्रार्थना करना है। பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். पवित्र रहने के लिए प्रार्थना करना है। தீமைகள் ஒதுங்கி போவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். बुराई हट जाने के लिए प्रार्थना करना நம்முடைய है। கஷ்டம் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். हमारा कष्ट हटने के लिए प्रार्थना நமக்கு करना है। நல்ல புத்தி வருவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். हमारे लिए अच्छा समझ पाने के लिए प्रार्थना நல்ல करना है। அறிவு வருவதற்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். अच्छा ज्ञान मिलने के लिए प्रार्थना எல்லா करना है। பிரச்சனையும் நீங்கி போவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். सब समस्या हल होने के लिए प्रार्थना करना है। குறைகள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதம் வருவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். कमियां हटकर भरपूरी आने के लिए प्रार्थना करना है। இதுதான் முக்கியம். यही जरूरी है। இதை விட்டுட்டு மற்ற காரியத்தெல்லாம் செய்வார்கள். ये छोड़कर बाकी सब करेंगे। இன்னும் கொஞ்சம் பொறுத்து ஜெபம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம், ராத்திரி தூங்குறது வரலும் சாத்தவங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான். और आप भी प्रार्थना करेंगे, आप भी प्रार्थना करेंगे, आप सोचते रहेंगे, रात तक शैतान आपको प्रार्थना करने देगा ही नहीं। உங்க எல்லாரோட வாழ்க்கையில அனுபவம் இருக்கும். सबके जिंदगी में ये एक्सपीरियंस होगा। காலையில ஆண்டவர் உணர்த்திருப்பாரு, प्रभु सुबह आपसे सुन दिया இப்ப रहेगा। உனக்கு பகமுள்ளதும் வேலை இருக்கும், अभी दोपहर भर काम रहेगा, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரி ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் உணர்த்துவார். थोड़ा उठकर प्रार्थना करो करके प्रभु आपको सुन दिया रहेगा। ஆவியானவர் உணர்த்துவார். आत्मा परमेश्वर भी सुन देंगे। இப்ப பண்ணலாம், பொறவு பண்ணலாம், பொறவு பண்ணலாம், பொறவு பண்ணலாம், போய் அந்த நாளை முடிக்கும் சொல்லி உங்களால ஜெபம் பண்ணவே முடியாது. बाद में करेंगे ऐसा बोलते बोलते दिन खत्म हो जाती है। நீங்கள் ஜெபம் பண்ணினால் நீங்கள் சாத்தானை மேற்கொள்கிறீர்கள். प्रार्थना करते हो तो शैतान को प्रबल करते हो। நீங்கள் ஜெபம் பண்ண விட்டால் சாத்தான் உங்களை மேற்கொள்கிறான். अगर तुम प्रार्थना नहीं करोगे तो शैतान तुम्हारे ऊपर प्रबल। சொல்லுங்க, நான் இப்ப என்ன சொன்னேன்? अब हमने क्या कहा? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஜெபம் பண்ணினால் प्रार्थना करे तो நாம் சாத்தானை மேற்கொள்ளுகிறோம். हम शैतान को प्रबल करते हैं। நாம் ஜெபம் பண்ணாவிட்டால் हम प्रार्थना नहीं करेंगे तो சாத்தான் நம்மை அவன் மேற்கொண்டு விடுகிறான். शैतान हमारे ऊपर प्रबल कर लेगा। கொஞ்சம் யோசித்து பாருங்க. अभी थोड़ा सोचो, நீங்க ஜெயம் கொண்டீங்களா, சாத்தான் ஜெயம் கொண்டானா? आप जीत पाते हो कि शैतान जीत पाता है? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए हैं, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम प्रभु के लोग हैं, நாம் தான் ஜெயம் பெற வேண்டும். हम ही जीत पाना है। நம்மிடத்தில் அன்பு கூறுவார் அவராலே हमारे ऊपर प्रेम करने वाला प्रभु से முற்றிலும் ஜெயங்குழுவா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. संपूर्ण हम जीत पाने वाले हैं करके वचन कहती है। ஆண்டவர் எல்லாம் சரியாகத்தான் வைத்திருக்கிறார். प्रभु ने सब कुछ ठीक ही रखा है। மனிதன் தான் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். मनुष्य ने अपने हृदय को फत्तर करता है ஆண்டவரை கனம் பண்ணாமல், और प्रभु को सम्मान न करता। ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல், जो प्रभु को देना है वो नहीं देते। தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை வழிகளை இவனே போட்டு வந்து அதை அடைச்சி अपने जिंदगी के आशीर्वाद को खुद ही रोक देते।
लेते, ஆசீர்வாதம் வராம எல்லாம் தடை பண்ணி வச்சு கொண்டு बिना आशीर्वाद ना आने के लिए रुकावट करते। முக்கில போய் அழுது கொண்டிருந்த ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். एक कोने में जाकर रोते रहेंगे तो प्रभु क्या करेंगे? ஆண்டவர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறேன். हे प्रभु, हम कैसा जीना है करके உம்முடைய சமூகத்தில் நான் எப்படி வர வேண்டும்? आपके उपस्थिति में हम कैसा आना है? ஒருவனும் வெறுங்கையினுடைய சமூகத்தில் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि खाली हाथ कोई ना आओ। உனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ கர்த்தரை கனம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तेरे आशीर्वाद से प्रभु को सम्मानित कर, அப்பொழுது உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் அது கரை புரண்டு ஓடும் என்று எழுதப்பட்டுள்ளது. तब आशीर्वाद की भरपूरी होगी और जो वो बढ़कर जाते रहेंगे। உனக்கு எந்த குறையாக நிறைவு இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. कुछ कमी नहीं और भरपूरी होगी। நீ ஆண்டவரை கனம் பண்ணவில்லை என்றால், यदि प्रभु का इज्जत और सम्मान नहीं करे तो எழுதப்பட்டிருக்க வேத வசனம் படித்தா உங்களுக்கு தீர்ப்பு இருக்கும். तो ये जो वचन में लिखा हुआ न्याय आपके ऊपर घोषित होगा। ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு ஒப்புக்கொடுத்து நாம் சரியானதை செய்கின்ற பொழுது प्रभु को अपने आप को समर्पित करके अच्छा काम हम करते हैं तो நிச்சயமாய் ஆசீர்வாதம் அது வெள்ளத்தை போல புரண்டு நம்மை நோக்கி வரும். जैसे बाढ़ आती है वैसा आशीर्वाद भी आएगी। இப்ப பார்த்தோம் வார்த்தையானது நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். तो प्रभु की वचन हमारे पास रहना है। அடுத்தபடியாக அந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். फिर अगली बात, उस वचन को हम जो है स्मरण करना है और ये कर मेडिटेट करना है। சங்கீதம் 39 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता 39 3 वचन को पढ़िए। என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் அதை தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. मेरा हृदय अंदर से अंदर जल रहा था, सोचते सोचते आग भटक उठी, तब मैं अपनी जीभ से बोल उठा। அப்ப நாம ஜெபம் பண்ணுகின்ற பொழுது हम जब प्रार्थना करते हैं நம்ம அக்கினியிலே நம்ம அக்கினியாய் மாற வேண்டும். हम आग के समान बदलना है। நம்ம அனல் கொண்டவர்களை வல்லமையா ஜெபம் பண்ண வேண்டும். हम एक आत्मिक लोगों के समान आग होकर प्रार्थना करना அப்ப है। நம்முடைய இருதயத்துக்குள்ளே எனக்குள்ளே அனல் கொண்டது என்று எழுதி இருக்கிறார். मेरे हृदय के अंदर जल रहा है लिखा है। எப்பொழுது நான் நாவினால் நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது என இருதயம் அனல் கொண்டது. जब मैं जीभ से बोल रहा था तब मेरे अंदर जल रहा था। நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. सोचते सोचते आग भटक गया। எதை தியானிக்கின்ற பொழுது? किसे ध्यान करते समय? தேவையில்லாத கண்டகடிய கதைகள் எல்லாம் தியானிக்கும் போதா? न जरूरत की कहानियों को ध्यान करते समय? யாருக்கா ஏதோ போன் போட்டு சும்மா இல்லாத இதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கா? किसी को भी फोन डालकर न जरूरत की बात करना? சும்மா தேவையில்லாத டிவில பார்த்துட்டு கண்டகட கச்சராலாம் பார்த்துட்டு இருக்கு, அதுல உங்களுக்கு தியானத்துல உங்களுக்கு அக்கினி மூலுமா? और क्या टीवी की बातों से बातें डिस्कस करने से आग बढ़ेगी? கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கின்ற பொழுதுதான் உள்ளத்திலே உங்களுக்கு அக்கினி எழும்பும். जब प्रभु की वचन आप मेडिटेट करते हो तभी आग उठेगी। அந்த வசனத்தை தியானிக்கின்ற பொழுதுதான் அக்கினி உங்களிலே மூடும். तब उस वचन जब आप स्मरण करोगे तभी आग बढ़ेगी। அப்பொழுது நீங்கள் வல்லமையாக ஜெபம் பண்ணி தேவ ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். तब आप सामर्थ्य से पाकर प्रभु के आशीर्वाद को आप पा सकते हो। சங்கீதம் 104:4 भजन संगीता 104:4 தம்முடைய में தூதர்களை அவர் காற்றுகளாகவும் अपने दूतों को वो हवा के समान தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. अपने सेवकों को आग के गोला के समान बदलते हैं। இஸ்ரவேல் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியர்கள் தான். इस्राएल के संतान सारे लोग परमेश्वर के सेवक लोग। அவர் விரும்புகிற நம்ம எல்லாம் அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும் என்று. वो चाहते हैं कि हम सब आग के समान रहे। நீ இழுத்து மூடி படுத்து தூங்கினா அக்கினி ஜுவாலையாக மாற முடியாது. और तुम खींचकर ओढ़कर पढ़ने के लिए सोएंगे तो आग नहीं होगा। வேத வசனத்தை வாசித்து தியானிக்காம இருந்தா நீ அக்கினி ஜுவாலையாக மாற முடியாது. अगर आप वचन को नहीं पढ़ेंगे तो आप आग के समान नहीं रहोगे। கர்த்தருடைய வார்த்தை காதுக்குள்ள போகாம நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நீ அக்கினி ஜுவாலையா மாற முடியாது. परमेश्वर के वचन को कान के अंदर न लेने से सोते भी रहेंगे तो आग नहीं होगा। கவனம் உள்ள இருக்கும் பாருங்க, கிளாஸ்ல இருந்தா அவர் தான் நடத்துற பாடத்தை எவ்வளவு கவனமாக கவனிக்கிறானோ. देखो ट्यूशन में जैसा कोई टीचिंग करता है तो कितना ध्यान से ध्यान देता है। அப்பமே அவன் கிட்டத்தட்ட பாதி பாடத்தை படித்து முடித்து விடுவான். और वो पढ़ते समय आधा शिक्षा वो सीख लेता है। சிலர் இருப்பாங்க மாப்பிள்ளை பெஞ்சின்னு இருக்கும். और कुछ लोग कहते हैं कि जो मापला बेंच यानी कि दूल्हा का बेंच ऐसा कहते हैं। அப்படியே மாப்பிள்ளை பெஞ்சின்னு வச்சிருக்காங்க. ऐसा दूल्हा का बेंच करके भी रखा है। அது பின்னால இருக்கும். वो सबसे लास्ट बेंच। அந்த குரூப் என்னன்னா அப்படியே இந்த டேபிள்ல தலைய வச்சு டெஸ்க்ல வச்சு தூங்கிட்டு இருக்கும். और वो लास्ट में जो बैठते हैं बेंच में ऐसे ही सर रखकर सो जाते हैं। அந்த ப்ரொஃபசருக்கும் தெரியும். वो प्रोफेसर को भी पता रहता है। கொஞ்ச நாள் சொல்லி பாப்பார், थोड़ा दिन वो बोलेगा, இவன் எதுக்கும் திருந்த மாட்டான். ये
ये किसी का लायक नहीं। சரி உன் தலையில எழுது உனக்கு நீ அந்த நிலைமை தூங்குன்னு விட்டுருவார் और फिर कुछ देर में छोड़ देंगे कि भाई तू सोते ही रहे, அப்ப பாடத்தை அவங்க நம்ம பின்னால படிச்சுக்கிடலாம் और पढ़ाई बाद में कर लेंगे। இது தினம் பாடம் ஜமா ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி அப்படி இருந்து கடைசியில ஒரு நாள் திறந்து பார்க்கும்போது என்னன்னே புரியாது फिर रोज पढ़ेगा नहीं तो फिर रोज जमा होते जाएगा, फिर एक दिन पढ़ने बैठेगा तो बहुत पढ़ाई रहेगा। அவங்க வந்து எக்ஸாம்ல क्वेश्चन எடுத்து எடுத்து பார்ப்பான் एग्जाम में क्वेश्चन देखेगा, இவன் தினந்தோறும் அதை ஒழுங்கா கேட்டு படிச்சிருந்தா தானே இருதயத்துக்குள்ள இருக்கும் अगर रोज ध्यान से सुनता और पढ़ाई करता तो हृदय में रहता। क्वेश्चन இங்க பாப்பான் அங்க பாப்பான் இங்க பாப்பான் எழுதி வச்சுட்டு வரான் கடைசியில திருத்தி பார்த்தா ஜீரோ தான் கிடைக்கும் और पेपर को इधर देखेंगे उधर देखेंगे, कुछ समझ में नहीं आ रहा, फिर अंडा ही मिलेगा। நன்றாக கவனித்து நன்றாக படித்தவன் और जो अच्छे से पढ़ाई किया और अच्छे से ध्यान दिया क्वेश्चन பேப்பர் வாங்கினவன் ஒரு வந்து முகத்துல ஒரு பெரிய பிரைட் உண்டாகும் और क्वेश्चन पेपर को देखते ही उसके चेहरे में एक चमक आएगी। 10 क्वेश्चन 5 क्वेश्चन முதல்ல டிக் பண்ணுவான் और पहला क्वेश्चन पेपर में 10 में 5 सवाल को टिक करेगा। அந்தால பாப்பான் டக்கு டக்குன்னு அந்த எழுத ஆரம்பிப்பா எழுதி சந்தோஷமா முடிச்சு கொடுத்துட்டு வரான் ரிசல்ட் வரும்போது அவன் பெரிய லெவல்ல வந்திருப்பான் और फिर तुरंत उसका आंसर भी लिखेगा और फिर रिजल्ट भी अच्छा आएगा और एक बड़ा लेवल நாம पहुंच जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் हम प्रभु की संतान हैं। ஆண்டவர் சபையில வைத்து நம்மை உருவாக்குகிறார் प्रभु अपने कलीसिया में हमें बनाते हैं ஞானத்தை நமக்கு போதிக்கிறார் और समझ को सिखाते हैं। வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் जिंदगी में आगे कैसा बढ़ना है, வாழ்க்கையில் எப்படி பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் जिंदगी में कैसे पवित्र जिंदगी जीना है, வாழ்க்கையில் கர்த்தருக்கு எப்படி சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் अपने जिंदगी में कैसे गवाही की जिंदगी जीना है। நம்மை காணல் மெய்யாகவே தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்ல வேண்டும் हमें देखने वाले कहना चाहिए कि जरूर ये परमेश्वर के लोग हैं। இவர் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும் हमें देखने वाले कहना चाहिए कि ये लोग को प्रभु ने आशीष किया है। நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி அமைத்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது हमारी जिंदगी को हम वैसे बदल ले। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக और प्रभु की महिमा हो। நாம் லூக்கா 24 அதிகாரம் लूका की पुस्तक अध्याय 24 में 32 வசனத்தை வாசிக்கலாம் वचन 32 को पढ़ सकते हैं। அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று ஹalleluya हालेलुया। எம்மாவு கிராமத்துக்கு போன 2 சீசர்களை குறித்து இங்க எழுதப்பட்டுள்ளது एमाउस गांव में चलते जाने वाले 2 चेलों के बारे में लिखा है। இந்த கர்த்தரா இயேசு உயிர் தெழுந்த பின்பு प्रभु यीशु मसीह जी उठने के बाद அவர் கல்லறையிலே போய் அங்கே போய் ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தார்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை காணவில்லை और जो स्त्रियां पहले गए थे कब्रिस्तान पर, देखे तो यीशु नहीं। அங்கே தூதர்கள் இருந்தார்கள் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்து விட்டார் சொன்ன உடனே பரபரப்பாய் காணப்படுகிறார்கள் स्वर्गदूत वहां पर थे, वो लोग ने कहा कि यीशु इधर नहीं है, वो जी उठ गया है। इधर ये लोग बंदे- में एकदम आश्चर्यचकित हो गए। இதை வந்து சீசரிடத்திலே சொல்லுகிறார்கள் इस बातों को स्त्रियां आकर चेलों को कहा, இவர்களும் ஓடி போய் பார்க்கிறார்கள் चेलों भी जाकर भागकर देखे। ஒரே ஆச்சரியமும் பரபரப்புமாக இருக்கிறது बहुत ही आश्चर्य और जो आश्चर्यचकित बात, அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்ன உடனே वो इधर नहीं है, वो जी उठा कहने के बाद இதெல்லாம் அப்படியே நாட்டுல தேசத்துல நடந்து கொண்டே இருக்கிறது ये सब देश में होते जा रही है। எம்மாவு போறதுக்கு ரெண்டு சீசர்கள் நடந்து போகிறார்கள் एमाउस गांव में 2 चेलों चल के जा रहे थे, அவர்கள் अनेक காரியங்களை பேசிக்கொண்டே போகிறார்கள் कई बातों को बात करके जा रहे थे। இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை போல அவர்களோட சேர்ந்து கொள்ளுகிறார் और यीशु भी एक इंसान के समान उन दोनों के बीच में चले गए। நீங்க என்ன பேசிக்கிட்டு போறீங்கன்னு அவர் கேக்குறார் तब यीशु ने पूछा, क्या बात करते हो? அவர் ஆண்டவர்னு அவங்களுக்கு தெரியாது और वो लोग ये नहीं जानते थे அவர் कि ஒரு वो ஆரம்பம் परमेश्वर यीशु है। நீ என்ன பேசிட்டு போறீங்க तो उन्होंने कहा कि क्या बात करते हो? இவர் ஆண்டவர்கிட்ட கடிந்து கொள்றாங்க और ये प्रभु से ही खंडन करते हैं। என்ன இது கூட உங்களுக்கு தெரியாதா क्या आपको ये भी मालूम नहीं? நாட்டுல ஒரே பரபரப்பா இருக்குது पूरे देश में आश्चर्यचकित है அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு और சொல்றாங்க यीशु जो है वो जी उठ गया, सब लोग कह रहे हैं। எங்க சகோதரர்களும் போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க हमारा बहन लोग जाके देखा कब्रिस्तान खाली था, அத குறித்து தான் அங்க பேசி கொண்டு போறோம் उसके बारे में हम चर्चा कर रहे हैं। உமக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியலையா आपको क्या ये भी मालूम नहीं? அப்போ அவர் பேசிட்டு போ சொல்லுகிறாரு तब वो लोग बात करते जाते समय தீர்க்கதரிசி மோசே முதலாம் தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அறிவில்லையா என்று கூட கேட்கிறார் और तब यीशु ये भी बोलते कि नबूवत मूसा के द्वारा लिखा गया सारे न्याय और व्यवस्था के बारे में भी आपको मालूम அப்போது है। இவங்களுக்கு ஒண்ணும் புரியவில்லை तभी भी ये लोगों को समझ में அப்படி नहीं आया। இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட வேண்டும் மரிக்க வேண்டும் அவர் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுக்க வேண்டும் எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா तो व्यवस्था यानी कि शास्त्र में लिखा गया था कि यीशु करके आएगा, वो हमारे लिए दुख उठाएगा, मरेगा और जी भी उठेगा। நீங்கள் அப்படிப்பட்ட மூடர்களா क्या आप मूर्ख हो?
என்றெல்லாம் கேட்கிறார். ऐसा सवाल सब पूछा गया। இவர் ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் மாதிரி உமக்கு என்ன தெரியும்? ये दो लोग बड़ा आदमी ऐसा तुझे क्या मालूम? அப்படி என்று சொல்லி கொண்டே போகிறார்கள். ऐसा बोलकर चल के जा रहे हैं। காரியத்தை பேசிக்கொண்டே போன உடனே बहुत कार्य बात करते जाते समय நிறைய வேதவசனம் விளக்கி விளக்கி காண்பிக்கிறார். और यीशु ने कई सारे वचन के स्मरण और उदाहरण भी उनको இயேசு दिया। இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது जब यीशु इस दुनिया में थे அவர் இப்படி எல்லாம் இருப்பார், वो ऐसा रहेंगे, இப்படி எல்லாம் மரிப்பார், ऐसा मरेंगे, இப்படி எல்லாம் உயிர் தெழுந்துவார், ऐसा जी இப்படி उठेंगे, रட்சிப்பை உண்டாக்குவார், ऐसा उद्धार का मार्ग இதெல்லாம் बनाएंगे, சொல்லி இருக்கிறது. ऐसा सब लिखा हुआ है। நிறைய வசனம் விளக்காட்டு உங்களுக்கு புரியல. और बहुत सारे वचन को समझाया, नहीं समझा। நடக்க நடக்க சாயங்காலம் ஆகிவிட்டது. चलते चलते शाम हो गई, இவர் ஒரு அந்நியமாய் தானே, அப்ப அவங்க ஊர் வந்துருச்சு. क्योंकि ये अन्य इंसान के जैसा थे और एमाउस गांव भी आ இவர் गए। ரெண்டு பேத்தையும் விட்டு தனியா பிரிஞ்சு போற மாதிரி காட்டினார். और अभी ये दो जन अलग हो गए और यीशु अलग हो गए அப்போ நேரம் பொழுதாயிட்டது. और शाम ढल गई। நீங்க எங்க போறீங்க? आप किधर जा रहे हो? எங்க கூட வாங்க, मेरे साथ आओ, எங்க வீட்டுல வந்து தங்குங்க, हमारे घर पे रहो, இன்னைக்கு இங்க சாப்பிடுங்க. हमारे घर पे खाना खाओ। ஆண்டவன் கூட போகிறார். और प्रभु फिर जाते हैं அங்க போய் அப்பத்தெல்லாம் எடுத்து வைத்த உடனே और जाकर रोटी निकाला तभी, எடுத்து வைத்த உடனே और जब निकाल के रखा அவர் था அப்பத்தை எடுத்து रोटी को उठाकर அதை ஆசீர்வதித்து उसे आशीष करके பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். रोटी को तोड़कर उनको दिया। சாப்பிடுங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. तब उनको जो है आंखें खुल गई। ஆண்டவர் என்று அறிந்து கொள்கிறார்கள். जब परमेश्वर करके जान लिए ஆண்டவர் மறைந்து விட்டார். और परमेश्वर उससे गायब हो गए। அப்பொழுது சொல்லுகிறார்கள், अभी वो कहते हैं அப்பொழுது வழியிலே அவர் நம்மோடு கூட வந்தபோது जब मार्ग में हमारे साथ आ रहे थे அவர் तभी, வேத வசனம் விளக்கி காட்டினார் அல்லவா? जब शास्त्र की समझावट हमें அந்த दिया, வேத வசனம் விளக்கி காட்டுகள் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். जब समझावट देते समय क्या हमारे हृदय से आग उमड़ उठी? ஹalleluya! हालेलुया। கொழுந்து விட்டு எரிந்ததாம். और आग उमड़ उठी। வேத வசனத்தை விளக்கி விளக்கி காண்பிக்கின்ற பொழுது वचन को समझाते समझाते दिखाते அவர்கள் समय ஆவியில ரொம்ப அனலாய் காணப்பட்டார்களா? आत्मा में उत्तेजना हो गए। இப்ப உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கிறோம். और अभी यहाँ पर आपको शास्त्र बताया जा रही है நான் தமிழ்ல விளக்கி காண்பிக்கிறேன், और यहाँ पे तमिल में भी समझाया जा रहा நம்முடைய है சகோதரன் வந்து இந்தியில விளக்கி காண்பிக்கிறார். और हिंदी में भी आपको समझाया जा रहा है। இதை நீங்க ரொம்ப கவனமா கேட்டாதான் ये आप सावधान से सुनेंगे तो உங்க உள்ளத்திலே அக்கினி எழும்பும். तुम्हारे हृदय में भी आग उठेगी। அது அந்த வேதத்தை தியானிக்கின்ற பொழுது उस वचन को ध्यान करते அது समय கொழுந்து விட்டு எரியும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. वो आग और भी उत्तेजना हो जाएगी। பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். एक बड़ा आशीर्वाद प्रभु ने रखा है, சுத்தமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். एक पवित्र जिंदगी रखा है, வெற்றி உள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார். एक जीत की जिंदगी ஒரு रखा है, மகிமையான வாழ்க்கை एक வைத்திருக்கிறார். महिमा का जिंदगी அதை रखा நம்ம है। எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? कैसा पाएंगे? இந்த வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கின்ற பொழுது इस वचन की समझावट जब आपके पास पहुंचती है, உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. तुम्हारे अंदर मन में उत्तेजना उत्पन्न होना है। அடுத்தபடியாக और अगली बात, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். प्रभु की उपस्थिति में प्रार्थना करना है। காத்திருந்தால் தான் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். अगर आप बाट जोएंगे तो प्रभु के आशीर्वाद पाएंगे। இயேசு 40 அதிகாரம் 31 வசனத்திலே यशायाह 40 अध्याय 31 वचन में, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ जो प्रभु में बाट जोते हैं, யார் நேரத்தை ஒதுக்கி ஜெபத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ जो परमेश्वर के लिए बाट जोकर प्रार्थना करते हैं, அவர்கள் புதுபலன் அடைந்து वे लोग नए बल पाकर கழுகுகள் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்களாம். और जो उकाब में जैसा पंख उड़ाकर उठेंगे। ஜெபத்தில் இருக்கும்போது அவருடைய பெரிய வல்லமை அவர்களிடத்திலே காணப்படும். और प्रार्थना करते समय बड़ी सामर्थ होगी। ஓடினாலும் அவர்கள் இளைப்படையார்கள், भागेंगे तो भी थकेंगे नहीं, நடந்தாலும் சோர்ந்து போக और மாட்டார்கள், चलेंगे तो भी थकेंगे எவ்வளவு नहीं, நேரம் ஜெபத்தில் இருந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். इतना देर प्रार्थना में रहेंगे तो भी थकेंगे नहीं। அநேக காரியங்களை கர்த்தர்கள் உணர்த்தி காண்பிப்பார். कई सारे बातों को प्रभु स्मरण देंगे அநேக விசுவாசமான வார்த்தைகள் அவரோடு இடைபடுவார். और कई विश्वास की वचनों में उनको मिलेंगे। ஹalleluya! हालेलुया। அப்பொழுது நமக்கு अनेक காரியங்கள் நமக்கு தெரிய வரும். और तब कई सारे बात हमें मालूम पड़ेगी। பரிசுத்த யோவானை குறித்து பாருங்கள். पवित्र योहान के बारे में देखो, அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो उठकर जलने वाला एक ज्योति के समान था। அப்ப நாமளும் அப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காத்தான் இருக்க வேண்டும். हम भी जलने वाली एक दीपक के समान रहना நம்ம चाहिए। எத்தனை நேரம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறோம்? हम में से कितने लोग उठकर जलने वाली दीपक है? நாம எரிந்து பிரகாசிக்க வேண்டும். हम उठकर जलना चाहिए। நம்ம வாயிலிருந்து எதுவும் எரிந்து பிரகாசிக்க கூடாது. हमारे मुंह से कुछ जलना नहीं चाहिए। அப்படி ஒரு தரிசனத்திலும் பார்த்தேன். ऐसा एक दर्शन में देखा, சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். कुछ लोग वैसे ही है। அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். वे लोग अपने आप को बदल ले। கர்த்தருடைய வார்த்தை. ये प्रभु का वचन தங்களை है। அவர்கள் சீர்திருத்திக் கொள்ளாவிட்டால் अगर अपने आप को ठीक नहीं करेंगे तो சத்துருவானவன் உங்களை அவன் வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். शत्रु शैतान आपको जो है सत्यानाश कर देगा। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की महिमा हो। மத்தேயு 26 அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 26 अध्याय मत्ती में நம்ம அங்கே 41 வசனத்தை வாசிக்கலாம். और 41 वचन को पढ़िए।
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், பாருங்க, இந்த ஆவி உற்சாகம் உள்ளதுதான். आत्मा तो हर्षित है अपना, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். மாமிசம் பலவீனம் உள்ளது. और अपना जो शरीर यानी कि मांस जो है निर्बल है. ஆனா இந்த பலவீனம் உள்ள இந்த மாமிசம், ये निर्बल मांस शरीर இந்த ஆவி உற்சாகம் அடையும் போது जब आत्मा हर्षित होता है, இந்த ஆவி என்ன சொல்றது அதை அந்த சரீரம் அப்படியே செய்யும். आत्मा जो बोलेगा वो शरीर सुनता है. நீங்கள் ஆவிக்கு இடம் கொடுத்தால் ஆவி சொல்றப்ப நீங்க நடக்க முடியும். आत्मा को जगह देंगे तो जो आत्मा कहती है वो आप करोगे. நீங்கள் சரீரம் சொல்ல கேட்டுவிட்டால் நீங்கள் அந்தபடி நீங்க போய் விடுவீர்கள். शरीर जो कहता है तो शारीरिक में आप लोग चले जाओगे. இங்க நான் பார்க்கின்ற பொழுது इधर देखते समय ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், प्रभु यीशु कहते हैं ஆவி உற்சாகம் உள்ளதுதான். आत्मा तो हर्षित है. அவர் கல்வாரி சிலுவைக்கு போக முன்பாக कलवारी क्रूस पर जाने के पहले அந்த 12 அப்போஸ்தலரையும் கூட கூட்டி கொண்டு போகிறார். 12 चेलों को लेकर जा रहे. ரைட் தானே? போய் இன்னும் ஒரு 9 பேரை அங்கே ஸ்டாப் பண்ணிடுறார். एक 9 लोग को एक जगह पे रुकाते. அடுத்தபடி ஒரு 3 பேரை இம்பார்ட்டன்ட் ஆளை மட்டும் கூட கூட்டிட்டு போறார். तो एक 3 मुख्य चेलों को थोड़ा और आगे लेकर जाते. இயேசு இந்த காலத்துல ரொம்ப கவனமாக தான் அதெல்லாம் டீல் பண்ணி இருக்கிறார். यीशु अपनी जिंदगी में बहुत सावधान से ये सब किया है. அவர்கள் தன்னோட கூட அங்கே ஜெபம் பண்ணட்டும். और वो 3 लोग अपने साथ आकर प्रार्थना நீங்கள் करें. 9 பேரும் இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க. 9 लोग इधर प्रार्थना करो. என்ன அது அங்க போய் இன்னும் கொஞ்சம் தள்ளி அவர் ஜெபம் பண்ணுகிறார். और फिर यीशु थोड़ा और दूर जाकर प्रार्थना இந்த करते. 3 பேரையும் சொல்லி இருந்தார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ये 3 को कहा कि जागते हुए என்னுடைய प्रार्थना करो. ஆத்மா மரணத்துக்காக துக்கம் கொண்டிருக்கிறது. मेरा आत्मा मरण के कारण जो है दुख में है. இனி சிலுவையில் அறைய போகிறார்கள். कुछ देर में क्रूस पर मारने அவர் वाले. போய் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுகிறார். तो अब वो पिता के पास जाकर प्रार्थना எப்படி करते हैं. ஜெபம் பண்ணினார் என்றால், कैसा प्रार्थना किया? அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி நீர் அருள் செய்யும். हे परमेश्वर, ये पात्र मेरे से हटना चाहिए, अगर आपकी इच्छा है तो हटे. ஆனால் என்னுடைய விருப்பத்தின் மேல உம்முடைய சித்தமாக கடவுள். लेकिन मेरी इच्छा नहीं, आपकी इच्छा पूरी हो जाए. ஜெபம் பண்ண அவர் வேர்வெல்லாம் ரத்தமா வெளியே வந்ததா. और प्रार्थना किया, उनका पसीना रक्त के समान बह रहा है. எவ்வளவு வல்லமையா ஜெபம் பண்ணி இருப்பார். तो देखो कितना सामर्थ्य से प्रार्थना இங்கே कर வந்து रहे. பார்த்தால் இந்த 3 பேரும் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார். इधर आके ये 3 को देखे तो ये 3 सो रहे थे. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், तब प्रभु प्रश्न करते हैं, பேதுருவே, हे पतरस, ஒரு மணி நேரமா நீ என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? क्या 1 घंटा मेरे लिए मेरे साथ प्रार्थना न करे? கேட்டார் ஆண்டவர், கேட்டார், என்ன 1 மணி நேரமா விழித்திருக்க கூடாதா? क्या 1 घंटा प्रार्थना न करे? நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். हम प्रार्थना करना நம்முடைய है. சபையில நான் ஆரம்பத்தில் வந்த பொழுது 1 மணி நேரம் ஜெபம் கண்டிப்பாக பண்ண வேண்டும் சொல்லி தான் நாங்கள் எல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் கண்டிப்பாக பண்ணுவோம். हम जब कलेशा में नए थे तभी कलेशा में ऐसा नियम था कि 1 घंटा प्रार्थना करना हम करते थे. இதை நாம் எல்லாரும் செஞ்சாக வேண்டும். इसे हम सब लोग करना है. இது போக அடுத்த ஜெபங்களுக்கு பேர் கொடுத்திருப்போம், அந்தந்த நேரத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். इसके बाद जो है वो समय के अनुसार नाम दिया रहता है, उस समय में प्रार्थना भी होता அந்த था. 1 மணி நேரம்ங்கிறது மேண்டேட்டரி, கண்டிப்பாக எல்லாரும் அவருடைய வாழ்க்கைக்காக செய்தே ஆக और வேண்டும். ये 1 घंटे की प्रार्थना जरूर सब लोग अपनी जिंदगी के लिए करना ही था. எங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் நாங்கள் அதை அப்படியே கடைபிடித்து இருக்கிறோம். हमारे विद्यालय के समय में हमने ये सब पालन किया. அப்படி கண்டிப்பாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे जरूर दिखाई देना है, ऐसा प्रभु कहते हैं. ஏனென்றால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். तुम परीक्षा में ना आओ, इसलिए जागते हुए प्रार्थना करो. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? काय के लिए प्रार्थना करना है? அப்ப இந்த உலகத்துல சோதனை நிறைய வரும். तो इस दुनिया में परीक्षा बहुत आएगी. அந்த சோதனை ஜெயிப்பதற்கு उस परीक्षा को जो जीतना के लिए நீங்கள் ரொம்ப விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்கள். जागते हुए प्रार्थना करो. ஐயா, நான் ஜெபம் பண்ண போனோன்னு எனக்கு தூக்கம் தான் வருது. अय्या, जब प्रार्थना करने जाता हूं तो नींद आती है. கல்யாண வீட்டுல பிரியாணி தூங்கும் போது அங்க தூங்கிக்கிட்டா இருக்கீங்க. शादी के घर में बिरयानी खाते समय क्या आप सोते हो? கல்யாணம் முடிஞ்சானா முடியட்டானா பந்தி ஆரம்பிச்சிட்டுனா பறந்து போய் மொத பந்தியில உட்கார்ந்தாங்க. चाहे शादी हो या ना हो, पहला जाकर खाना खाते हैं. அப்ப தூக்கம் வரல. तभी नींद नहीं आती है. கண்ட கடிய கதையில கண்டாள்கிட்ட பேசும்போது தூக்கம் வரல. ना जरूर की बात, कचरा वाली बात जब बात करते हो तभी नींद नहीं आती है. போன போட்டு மணிக்கணக்கா பேசினா தூக்கம் வரல. और जो दूधवानी में बात करते हैं तभी नींद नहीं आती है. ஆனா ஜெபத்துல உட்கார்ந்தோன தூக்கம் வருதான். लेकिन जब प्रार्थना के लिए बैठते हो तो नींद आता है. இதுக்கு உங்களை என்ன சொல்ல? इसके लिए मैं आपको क्या कहूं? உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்பட பயம் உங்களுக்கு கிடையாது. आपको प्रभु का डर नहीं है. உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு கிடையாது. आशीर्वाद कैसा पाए वो सोच भी आप लोगों को நீங்கள் नहीं. சோதனைக்கு உட்படாதபடிக்கு आप परीक्षा में ना आओ, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. इसलिए जागते हुए प्रार्थना करो. ஆவி உற்சாகம் உள்ளவனே ஆண்டவர் சொல்லிவிட்டார். प्रभु ने कहा कि आत्मा तो हर्षित ही है. கண்டிப்பா ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி உற்சாகம் வந்துட்டா நீ செஞ்சிருவீங்க. अगर हर्ष आएगा तो जरूर प्रार्थना करना है तो कर लोगे. இப்ப கோயிலுக்கு வந்திருக்கீங்க. अभी आप लोग चर्च आए हो, இது ஆவி உற்சாகம் உள்ளதான். आत्मा तो हर्ष है. இல்ல நான் கண்டிப்பா ரொம்ப கவனமா இருந்த வார்த்தையை கேட்டு இன்னைக்கு என்னுடைய
என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டால் एक निर्णय आप लोग ने कर लिया कि इस वचन के अनुसार मैं आशीर्वाद जरूर पाना है, அந்த வேத வசனத்தை இருதயத்தில் வைத்திருப்போம், उस वचन को अपने हृदय में रखेंगे, அதை குறித்து வைத்திருப்போம், उसे मार्क करेंगे உற்சாகமாய் பிரசங்கம் பண்ற ஆளை பார்த்து பார்த்து தலை ஆட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்போம். और हर्षित मन के साथ सर हिलाकर जो संदेशक को सुनते रहेंगे। என்ன சொல்லுகிறார்கள், क्या कहते हैं, இது என்ன வார்த்தை, ये क्या वचन, இது என்னுடைய வாழ்க்கையில் இது கிரியை செய்கிறதா, क्या ये मेरे जिंदगी में क्रिया करती है, நான் எங்கே தவறி விட்டேன், हम किधर गलत நான் है, எதை செய்ய வேண்டும், हम क्या करना है। இப்படி அனலைஸ் பண்ணாலும் பெரிய ஆளா மாறி விடுவோம். ऐसे जांच करेंगे तो बड़े आदमी बन जाएंगे। ஆனா ரொம்ப ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். तो इसलिए हम प्रार्थना को जरा हम मुख्यता दे। அப்போஸ்தலர் 1-ம் வசனத்திலே प्रेरितों की काम पहला अध्याय 5वां वचन ஆண்டவர் में சொல்லும், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் ஜெபிங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने ऐसा आज्ञा दिया, जो वादा तुम्हें दिया गया उस वादा के अनुसार ठहर के प्रार्थना करो। ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், प्रभु ने कहा ठहरो, தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள், परमेश्वर की सामर्थ पालो, பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा के अभिषेक पाना है। பரிசுத்தம் உங்களிடத்திலே கடந்து வருகின்ற பொழுது पवित्र आत्मा आपके बीच में जब आएगा तभी நீங்கள் முதல்ல பலம் பெறுவீர்கள், आप पहले बलवंत पाओगे, வல்லமை பெறுவீர்கள். सामर्थ पाओगे। யூதாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் சகல இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் यहूदा இருப்பீர்கள். यरूशलेम और सारे दुनिया के अंत तक मेरे लिए गवाही रहोगे। அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், उस पवित्र आत्मा पा लेना है, நம்ம சாட்சிகளாய் இருப்போம். तब हम गवाही रहेंगे। நாம் எல்லாரும் பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். हम सब पवित्र आत्मा की आत्मा पाए। हालेलुया, हालेलुया। வல்லமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். सामर्थ्य हम दिखाई देना है। பரிசுத்த உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்க பெரிய சாட்சிகளாய் இருப்பீர்கள். जब पवित्र आत्मा आपके बीच में आएगा तो बड़े गवाही आप होगे। உங்களில் எத்தனை பேர் பெரிய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்? आप में कितने लोग बड़े गवाही है? ஆண்டவர் சொல்லிருக்க வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கிறதா? क्या प्रभु के वचन के अनुसार आपकी जिंदगी है? क्या அதன்படி உங்க ஜீவம் இருக்கிறதா? क्या उसके अनुसार आपकी जिंदगी है? வசனத்தின்படி ஜீவம் இருந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம் வரும். वचन के अनुसार जिंदगी रहेगा तो आशीर्वाद जरूर आएगा, அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். क्योंकि उन्होंने वादा किया है, அவர் உண்மை உள்ளவர். वो सच्चा है। என்ன ரெண்டு பேரும் இங்க இருந்து என்ன தொண்டை தண்ணி கொடுத்து உங்களுக்கு பேசிக்கிட்டு கொண்டு और இருக்கிறோம். हम गला सूखते सूखते आपको बता रहा है, நீங்க தவறு செய்து கொண்டிருக்காதீர்கள், आप लोग गलत मत कीजिए, நீங்கள் தவறான காரியம் செய்யாதீர்கள், गलत काम मत कीजिए, நீங்கள் ஆண்டவரை அவகரிக்காதீர்கள், प्रभु को इनकार मत कीजिए, நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றாதீர்கள், प्रभु को झूठा फसाओ मत, நீங்கள் ஆண்டவரை நீங்க கொள்ளையடிக்காதீர்கள். और प्रभु को चोरी मत करो। கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்கும் प्रभु का प्रभु को, உங்களுக்கும் வைத்திருங்கள். और तुम्हारा तुमको रखो। அதை குறித்து ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள், उसके लिए प्रभु से प्रार्थना करो, ஆண்டவரை விசுவாசியுங்கள், प्रभु को विश्वास करो, முன்னேறி செல்லுங்கள், आगे बढ़ते रहो, தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். प्रभु के आशीर्वाद भरपूरी से पाओ। நம்ம அங்கே பார்த்தோம், हमने देखा, அசதியாமல் ஜாக்கிரதையா இருங்கள், और जो है आत्मा में जो आलस मत रहो, ஆவியிலே அனலா இருங்கள், आत्मा में हर्षित रहो, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. प्रभु की सेवा करो। அங்கே நம்ம அதை தொடர்ந்து उसे आगे देखेंगे तो அப்போஸ்தலனாகிய பேதுருவா இருக்கட்டும், चाहे पतरस जो प्रेरित हो, அப்போஸ்தலனாகிய வந்து அவர் பவுலா இருக்கட்டும், चाहे पौल प्रेरित हो, மற்ற தேவனுடைய தாசர்களா இருக்கட்டும், बाकी परमेश्वर के संत हो, அவர் வல்லமையாக ஊழியம் செய்தார்கள், सामर्थ्य सेवा किए, கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள், और प्रभु के लिए सेवा किए, பரிசுத்தால் நிறைந்து காணப்பட்டார்கள், प्रभु में आत्मा में भरे हुए थे, ஜெபம் பண்ணினும் போதிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக காணப்பட்டார்கள். और जो शिक्षा दिए उसमें भी तेज थे, அப்படி ஜெயில்ல போட்டாலும் பயப்பட மாட்டார்கள், बंदीगृह में डाले तो भी नहीं डरे, ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். प्रभु के लिए अपने आप को समर्पित किए, தேவதூதன் சிறைச்சாலையில இருந்து கூட்டி வந்து திருப்பியும் போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. और प्रभु के जो स्वर्गदूत आकर उनको लेकर जाकर वापस प्रार्थना करो। ஆண்டவர்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டாலும் கவலைப்படவில்லை, प्रभु के लिए मार खाया फिर भी चिंता नहीं, ராத்திரி அவர் பாட்டு பாடி ஜெபம் பண்ணினார்கள், எல்லாம் பூமி எதிர்த்து ஆண்டவர் உண்டாக்கி எல்லாம் சிறைச்சா டாம் டீம் எல்லாம் உடைஞ்சு போகும்படி செஞ்சார். और रात को उन्होंने प्रार्थना किया, भूमि डोल हुआ, भूकंप हुआ, सब टूट गया, फिर भी प्रार्थना किया। என்ன செய்தார்கள்? क्या किया? ஆண்டவரை கனம் பண்ணினார்கள், प्रभु को सम्मान किया, ஆண்டவரை விசுவாசித்தார்கள், प्रभु को विश्वास किया, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், प्रभु के वचन को विश्वास किया, பாடினார்கள், और जो सूखे ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணினார்கள். और गाना गाए और आत्मा में भरकर प्रार्थना की। சிறைச்சாலை அஸ்திபாரம்லாம் துண்டு துண்டா உடைஞ்சு கதவுலாம் திறவுண்டதுன்னு பாக்குறோம். बंदीगृह की नेव हिल गई और जो जंजीर टूट गई। எவ்வளவு கஷ்டம் நெருக்கல் வந்தாலும் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். कितने भी कष्ट आया, तकलीफ आया, उसके बीच में भी सिर्फ सेवा அப்ப की। நம்ம ஆவியில அனலா இருக்கணும், हम आत्मा में तेज रहना है, நம்ம கர்த்தருக்காக பரிசுத்தமா காணப்படணும், प्रभु के लिए पवित्र रहना है, வல்லமையா காணப்படணும். सामर्थ्य रहना है। ஒரு ஆள்கிட்ட பேசினாலும் சரி, एक आदमी से बात भी ஆவியில करें, நிறைஞ்சுதான் பேசணும். आत्मा में भरकर ही बात நீ करना है। ஆவியில நிறைஞ்சு பேசுங்க,
आप आत्मा में डर के உன் बात करो, எதிராளி இருந்து அங்கிருந்து பயந்து ஓடி போய் விடுவான். आपके शत्रु उधर से ही डर कर ஆனா भागे। உங்களுக்கு வேத வசனம் இல்ல, लेकिन आपको वचन नहीं पता, ஜெபமும் இல்ல, प्रार्थना भी नहीं, தேவனோட உள்ள உறவும் இல்ல, प्रभु का रिश्ता भी नहीं, உங்களுக்கு விரோதி வர அங்க வந்து இங்கே நீங்க பயந்து நடுங்குவீங்க. आपकी शत्रु दूर आएगा तो इधर ही आप कांप उठोगे। ஆனபடியினாலே और इसीलिए தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவிக்க நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु की इच्छा के अनुसार जीने हम सीखना चाहिए। யோசேப் பக்தனை குறித்து பார்க்கிறோம். यूसुफ बख्तियार में देखते அவர் हैं, ஆவியில அனல் உள்ளவராய் காணப்பட்டார். वो आत्मा में एक तेज व्यक्ति था, ஆண்டவரோட எப்போதும் இருந்தார். प्रभु के साथ ही था हमेशा। யோசேப்போடு கூட தேவனாகத்தை இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. यूसुफ के साथ प्रभु थे करके लिखा हुआ அவருக்கு है। நிர்பந்தமான நிலைமை, एक बहुत कठिन அவரை परिस्थिति, பாவம் செய்யும்படி தூண்டின போதும் पाप करने के लिए उकसाया तो நான் செத்தாலும் பரவாயில்ல, हम मरेंगे तो भी चलेगा, கர்த்தருக்கு விரோதம் மாத்திரம் பாவம் செய்யவே மாட்டேன். प्रभु के विरोध में पाप नहीं करूंगा। ஹalleluya. हालेलुया। போட்டுட்டு ஓடியே போயிட்டார். और डालकर भाग ही गया, சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. बंदीगृह में डाले, பாவம் செய்யாததற்காக சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. पाप न किया इसके लिए बंदीगृह में அவர் डाला, தப்பு செய்யவில்லை, செய்தார் என்று பொய் சொல்லி தூக்கி போட்டார்கள். और वो गलत नहीं किया, झूठ बोला करके बंदीगृह में डाले। அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் और जो छुपम देखने वाला அவர் வெளியரங்கமாய் பதிலளித்தார். वो कुलम कुलम जवाब दिया। காலம் நேரம் வந்தது, समय और वक्त आया, அந்த தேசத்துக்கு அவர் அதிபதியாய் उस மாறினார். देश का अधिपति बन गया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு பிரியமா மாத்திரம் ஜீவிக்க வேண்டும். प्रभु की प्रिय केवल जीना है। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்க்கிறோம். शाद्राक मेशक और अबेदनेगो के நமக்கு बारे में எல்லாரும் நன்றாக தெரியும். हम सबको अच्छे से पता है। அங்கே வந்து ராஜா உண்டாக்கின சிலை அவர் வணங்கவில்லை. राजा ने जो बनाया मूर्ति को प्रणाम नहीं किया, இதை தூக்கி அக்கினிகளை போட 7 மடங்கு அக்கினியை வந்து சூடாக்குங்கன்னு और சொன்னார். आग में डालो और आग को 7 गुना करो कहा। அந்த தூக்கி கொண்டு போனவங்களும் செத்து போனாங்க. जो उठाकर लेके गए वो लोग जलकर मर ஏன்னா गए, அவ்வளவு பயங்கரமான தீ. क्योंकि उतना तेज आग। உள்ள போடாம இந்த பக்கத்துல போட்டு வந்து அங்க வந்து வாழை தூக்கி தலையை சீவிடுவான். और अंदर नहीं डाला तो उनको काट देगा सर। தீக்குள்ள தூக்கி போட்டாங்க விழுந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. और ये लोग जो है अंदर डाले आग के अंदर, ஏற்கனவே இவங்க பெரிய ஃபயர் பிராண்ட், क्योंकि ये लोग पहले से आग है। இது ஃபயர் பிராண்ட் அந்த தான். और ये लोग இவங்க ஏற்கனவே அக்கினியா இருக்கிறாங்க. ये लोग पहले से आग है, ஆனா அக்கினி சேர்ந்து அது பாட்டுக்கு அக்கினிக்குள்ள இருந்தாங்க. तो आग आग मिल गया, इसके लिए कुछ हुआ नहीं, அது ஒண்ணுமே ஆகல. और कुछ भी अंदर नहीं हुआ। அவ்வளவு பெரிய விசுவாசம் வைத்திருந்தார்கள். उतना बड़ा विश्वास प्रभु में அவ்வளவு रखे। வல்லமையா காணப்பட்டார்கள். वो लोग सामर्थ दिखाई தேவனை दे, விசுவாசித்தார்கள். प्रभु को विश्वास किए। இவர்களே அனலா இருந்தார்கள். ये लोग भी आग थे, இவர்களே அக்கினியா இருந்தார்கள். ये लोग भी आग के ஆனா समान, அந்த அக்கினிகளை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. वो आग इनको कुछ नहीं कर पाया। எலிசாவை பிடிக்கிறதுக்கு ராஜா ஒரு முறை ஆட்களை அனுப்பியிருந்தான். एलिशा को पकड़ने के लिए राजा आदमी को भेजा, தேசத்தை சுற்றிலும் வந்து பெரிய படம் வந்து சுத்தி கொண்டே இருக்கிறது. और देश को घूमकर जो है बहुत बड़ी वहां पर झुंड आ गई, ஏராளமான ராணுவ வீரர்கள், बहुत सारे सैनिक, ஏராளமான ரதங்கள். बहुत सारे रथ। எலிசா வேலைக்காரன் காலையில எழுந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது एलिशा और उसके काम करने वाले सुबह उठकर बाहर அப்படியே गए, திருப்பி பதறி ஓடி வந்தான். डर कर भाग कर आया, ஐயோ ஆண்டவனே, हे मेरे स्वामी நம்ம செத்தோம். आज हम मर गए। தேசத்தை சுத்திலும் எல்லாம் பெரிய எதிரிகள் படம் வந்து சூழ்ந்திருக்க ஒண்ணும் செய்ய முடியாது. पूरे देश में अपने शत्रु की जो है पूरा झुंड आ गई है, இவர் सैनिक आ गया है। இவர் வந்து எலிசா ஆவில அனலா இருக்கிறார். और जो है एलिशा आत्मा में तो आ गए, ஆண்டவர் கூட இருக்கிறார். प्रभु साथ में है, அவர் பேசுகிறார். वो बात करता है, விடுப்பா, जाने दे। அவங்களோட இருக்கிற பாக்கல நம்ம இருக்கிற அதிகம். जो उनके साथ है अपने साथ बहुत लोग இந்த हैं। வேலைக்காரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. काम करने वाला नौकर को बहुत சொன்னாலும் परेशान, கேட்க மாட்டாரு. ये बोलेगा तो भी नहीं எவ்வளவு सुनेगा। பெரிய பிரச்சனை, வெளியே வரல வீட்டுல இருந்து இப்படி சொல்றாரு. कितना बड़ा समस्या को घर पे आके मैं कह रहा हूँ உங்களுக்கு इनको, பல பிரச்சனை வரும். और भी बड़ा परेशानी தேவ आपको भी ஆலோசனை आएगा। கேட்பீர்கள். आप प्रभु की आलोचना இதான் सुनोगे, தேவ ஆலோசனை சொன்னோம், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु की आलोचना के अनुसार सुनकर ऐसा जीना भी चाहिए। அப்போ பார்த்தாரு இவரு சும்மா இருக்க மாட்டாங்க. तो देखा ये चुप नहीं बैठ रहा है, ஆண்டவர் கண்களை திரையும். और ये प्रभु इसके आंखों को खोलो। ஆண்டவர் வேலைக்காரன் கண்களை திறந்தார். हे प्रभु ने फिर जो नौकर के आंखों को खोला, அப்பதான் ஆவிக்குற பிரகாரம் பார்க்கறான். अब वो आत्मिक नजर से இந்த देखता है, எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் தக 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 தகன்னு நிக்குது. और एलिशा नबी को घूम फिरकर जो घोड़े की रथ एकदम ऐसा चमकते रहती है। அப்ப எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் இவங்களை நெருங்க முடியுமா? तो कितना बड़ा झुंड इनके नजदीक भी आ सकता சுட்டு है। பொசுக்கி போடும் ஒரு அருமையானவர்களே, आ भी गया तो उनको आग में भस्म कर देगी। நீங்கள் ஆவியிலே அனலா இருங்கள், आप आत्मा में तेज रहो, வல்லமையா காணப்படுங்கள், आप सामर्थ्य रहो, பரிசுத்தம் நிறைந்து காணப்படுங்கள். पवित्र आत्मा भरे हुए रहो, உங்கள் மீது எந்த மந்திரவாதி எந்த மந்திரத்தை ஏவி எந்த குட்டி பிசாசையும் அனுப்ப முடியாது. और कौन सा भी
मंत्र और कौन सा भी छोटा शैतान को आपके ऊपर भेज ही नहीं सकता। உங்களை சுற்றிலும் அக்கினி நின்று கொண்டே இருக்கும். आपको घूमकर हमेशा आग की रक्षा होगी। அது அந்த குட்டி சாத்தானுக்கு தெரியும். वो उस छोटा शैतान को पता है। அந்த மந்திரத்தை 2-3 திருப்பி அனுப்பி விடுவான். वो मंत्र जो करने वाला 2-3 बार भेजेगा, அது திரும்பி போகும். वापस आ जाएगा, திருப்பி போய் அவன ஒரே அடி அடிச்சு அவன க்ளோஸ் பண்ணி விடுவான். वापस आकर उसी को मार देगा। நான் அந்த அக்கினில போய் சாக முடியாது. और हम उस आग में आके मर नहीं நம்மை सकते। சுற்றிலும் எப்போதும் பரிசுத்தமான அக்கினியாகத்தான் நிற்கிறார் அருமையானவர்களே. हमारे घूम के हमेशा पवित्र आत्मा की जो है आग है। இதை நம்ம அறிந்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். इसे हम समझना चाहिए, सुन भी रहना चाहिए। தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा நாம் हो। ஆவியில அனலா இருந்தோமானால், यदि हम आत्मा में तेज रहे तो தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அவளும் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாய் மாறிவிடும். परमेश्वर के नाम प्रिय की बातें सब जो है जलकर भस्म हो जाएगी। தேவனுக்கு பிரியமான விசுவாசம் மென்மேலும் அது புதுப்பிக்கப்படும். परमेश्वर के ऊपर की विश्वास नए होते जाएगी। வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். प्रकाशित 3:21 को पढ़ सकते हैं। நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்குளூரன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வன் என்று எழுதப்பட்டுள்ளது. और जो जय पाए उसे अपने साथ अपने सिंहासन पर बैठाऊंगा, जैसे मैं भी जय पाकर अपने पिता के साथ सिंहासन पर बैठा हूं। அப்ப நாமெல்லாம் ஜெயங்கொள்ளக்கூடியவர்கள். तो हम जीत पाने वाले लोग। ஆண்டவர் நமக்காக அவருடைய சிங்காசனம் நம்மளையும் கொண்டு போய் உட்கார வைப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. प्रभु हमें भी जीत पाकर उनके सिंहासन में बिठाएंगे। கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும். मसीहा जिंदगी में हम जीत पाना है। பரிசுத்த நம்மோடு கூட இருக்கிறார். पवित्र आत्मा अपने साथ है। கண்டிப்பா வெற்றி பெறுவோம். जरूर जीत पाएंगे। அவரை உண்மையாக விசுவாசித்து उनको सच्चे मन से विश्वास அவருடைய வசனத்தின்படி ஜீவிப்போமானால், वचन के अनुसार जिएंगे तो நிச்சயமா நமக்கு வெற்றி உண்டு. निश्चय हमारे लिए जीत है। பாருங்க, ஹாஸ்பிடல்ல அந்த பிள்ளைக்கு சோகம் இல்லாம அங்க ஐசியூல அங்கே வைத்திருந்தாலும், और हॉस्पिटल में आईसीयू में बच्चे को रखा तो भी தம்பி என்ன செய்திருக்கிறார் என்றால், और मैंने क्या किया, ஜெபம் பண்ண இடம் எங்க இருக்கிறது, और प्रार्थना करने के लिए जगह कहाँ है? அதுதான் ஆவியானவர் ஏவி நடத்தக்கூடியது. वही आत्मा परमेश्वर चलाते ஒரு हैं। அருமையான இடம் கிடைச்சு அங்க போய் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். अब बाजू में एक प्रेयर रूम था, उधर प्रार्थना நாமும் किया, ஜெபம் பண்ணினோம், அவரும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். और आप लोग भी प्रार्थना किया, हम भी प्रार्थना किया। எல்லாரையும் ஜெபத்துக்கு இருக்க ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து விட்டார். सबकी प्रार्थना को सुनकर प्रभु अच्छा चंगाई दिया, ஓடி வந்து தாத்தாவை கெட்டி பிடித்து கொண்டாள். और आकर जो है ताता को पकड़ लिया। ஹalleluya. हालेलुया। ரியாலிட்டி அந்த லைஃப் நம்மட்ட இருக்கணும். वो जिंदगी में सच में रहना चाहिए। தேவன் இன்று ஜீவிக்கிறார். और प्रभु आज भी जिंदा है। எலியாவின் தேவன் இன்று இருக்கிறார். एलिया के परमेश्वर आज भी है। ஆண்டவர் தேவன் இன்றும் இருக்கிறார். अद्भुत करने वाला प्रभु आज भी நாம் है। அதை நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், हम प्रभु को समर्पित அவருடைய करें, வார்த்தையின்படி ஜீவிப்போமானால், अपनी जिंदगी के अनुसार करेंगे तो நிச்சயமா நமக்கு வெற்றி தான் உண்டு. निश्चय जीत है। யார் கிறிஸ்தவர்களை ஜெயம் கொண்டு காணப்படுகிறார்களோ, जो भी मसीहा जिंदगी में जीत पाते हैं, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், प्रभु यीशु कहते हैं, நான் பிதாவினுடைய சிங்காசனத்தில் நான் போய் உட்கார்ந்து இருக்கிறது போல, जैसे पिता के सिंहासन में मैं बैठा है அவர் என்ன அவர் கூட வைத்திருக்கிறார். और मुझे उनके साथ रखा है, நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம் கொண்டால், तुम भी मसीहा जिंदगी में जीत पाए तो என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படி உங்களுக்கு நான் அருள் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். मैं जैसा बैठा हूं ऐसा तुम भी बैठ सकते हो। அப்ப அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும்? उनका सिंहासन कैसा ஏன் रहेगा? நம்ம அனலா இருக்கணும்? क्यों हम आत्मा में रहना है? தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே दानियल 7:9 में அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், वहां पर क्या लिखा हुआ है? சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, सिंहासन पर रखा गया, நீண்ட ஆயுசுள்ள ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கே வீற்றிருந்தார். लंबी उम्र की एक परमेश्वर की व्यक्ति वहां पर बैठा था। அவருடைய சிங்காசனம் उसकी सिंहासन அக்கினி ஜுவாலையாயும் आग के ज्वाला के समान அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. और उसकी वस्त्र भी जलते रहती थी। ஹalleluya. हालेलुया। இப்ப பாருங்க, எலியாவை எடுத்துட்டு போறதுக்கு வந்த ரதம் எப்படி இருந்தது? एलिया को लेकर जाने वाली रथ ऐसे थी, அது அக்கினி ரதமா இருந்தது, आग की रथ थी, அக்கினி குதிரையா இருந்தது. आग की घोड़े थी, அதுல ஏறித்தான் அப்படி பரலோகத்துக்கு போனார். उस पर चढ़कर ही स्वर्ग की तरफ रवाना हुए। பிதாவுடைய சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறது போல, जैसा पिता अपने सिंहासन में यीशु को நம்மை रखा है, அவருடைய சிங்காசனத்தில் வைப்பார். हमें भी उनके सिंहासन में இப்பவே रखेंगे। ஆயத்தமா இருக்க வேண்டும். अभी से तैयार रहना அவருடைய है। சிங்காசனமானது उसकी सिंहासन அது அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. वो आग की ज्वाला के அதன் समान, சக்கரங்கள் எரிகிற நெருப்பா இருக்கிறது. और उसके पहिए भी जो है आग है। நீங்க அனலா இருக்காம அங்க போனீங்கன்னா அங்க பொசிக்கப்படுவீர்கள். और अगर आप आग नहीं रहेंगे तो फिर आप बुझ जाओगे। அப்ப அதுல
அதுல உட்காரணும்னா அது கண்டிப்பா உட்கார சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि जरूर बैठेंगे, அப்ப நாம அக்கினியா தான் காணப்பட வேண்டும். हम भी आग के समान रहना है, நாம வந்து அப்படி காணப்படுகின்ற பொழுதுதான் हम वैसे दिखाई देंगे तो அக்கினி ஜுவாலையா காணப்பட வேண்டும். और आग की ज्वाला के 10 समान, பேர் கண்டா கொளுத்தி விட்டு அவங்கள ரட்சிக்கப்பட வேண்டும். और कई लोगों को हम जलाना है और वो लोग उधार पाना है, 10 பேர் தீப சேர்ந்த கொளுத்தி அவங்களை சாம்பலாக்க தெரிந்திருக்க வேண்டும். और 10 लोग बुराई किया तो वो लोग जल जाना चाहिए। தேவல பேச வந்தாலும் நான் அக்கினி அனுப்பி அந்த ஒன்றுமில்லாமலாக்க வேண்டும். ना जरूरत की बात अगर अपने पास आएगी तो वो आग से वो लोग जल ஆண்டவருக்கு जाना है। எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும். प्रभु के लिए उठ के सेवा करना है வல்லமையால் செய்ய வேண்டும். और भलाई करना है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். और ऐसा हम दिखाई दे, நமக்கு முன்னிருந்த பக்தர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். अपने मूल पिता सब ऐसे ही ஆனா थे। நம்முடைய வாழ்க்கையில நம்ம அசதியா இருந்து விட கூடாது. हमारी जिंदगी में आलस न रहे, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். सावधान रहे, ஆவியில அனலா இருக்க வேண்டும். आत्मा में तेज रहना है, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். प्रभु की सेवा करना है। பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது போல वेदी में जैसा आग हमेशा जलते रहती है, ஆண்டவருக்கு அவர் நம்மை பலிபீடமாக வைத்திருக்கிறார். प्रभु हमें वेदी के समान रखा அதுக்கு है। அது எப்போதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு वो सदैव जलते रहने, பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். पवित्र आत्मा को दिया है, பரிசுத்த எப்போதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு और इस पवित्र आत्मा में सदैव जलते रहने के लिए வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். इस वचन को हमारे लिए दिया இந்த है, வேத வசனங்களை அதிலே போட்டு போட்டு நாம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். और इस वचन को हमेशा पढ़ के जलते रहना அப்ப है। நமக்கு ஆசீர்வாதம் கரை புரண்டு வரும். तब आशीर्वाद நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையை हमारा மாறும். जिंदगी जीत की जिंदगी, இம்மையிலேயும் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். इधर भी बहुत है आशीर्वाद மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். और जो अनंत काल में भी आशीर्वाद, கர்த்தர் கண்டு ஊழியம் செய்வோம். प्रभु के लिए सेवा करेंगे, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमारे लिए आशीर्वाद கர்த்தர் करें, இந்த வார்த்தைகளை प्रभु ஆசீர்வதிப்பார். इस वचनों को भी आशीष ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया।